நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. காட்டுப்பகுதியில் சடலமாக கிடந்த 18 வயது இளைஞர் இரும்பு கம்பியால் தாக்கப்பட்டு மூக்கு வாய் வழியாக ரத்தம் கசிந்தபடி கிடந்த கொடூரம். கொலையாளிகள் குறித்து துப்பு கிடைக்காமல் 3 நாட்களாக திணறி வந்த போலீஸ். கொலை செய்துவிட்டு வீட்டிலேயே பதுங்கி இருந்த கொலையாளிகள் சிக்கியது எப்படி? நடந்தது என்ன? அதிகால 5 மணி இருக்கும். நரியூத்துல உள்ள காட்டு பகுதி வழியா பொதுமக்கள் விவசாய வேலைக்கு போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ அங்கிருந்த புதருக்குள்ள சடலம் ஒண்ணு கடந்திருக்கு. இத பார்த்து அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் யார் உயிரிழந்து கிடக்குறாங்கன்னு கிட்ட போய் பார்த்திருக்காங்க. அப்போ வாய் மூக்குல ரத்தம் கசிஞ்சபடி இளைஞர் ஒருத்தர் சடலமா கிடந்திருக்காரு. இத பார்த்த அங்கிருந்த ஒருத்தர் மானூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை கேட்டு உடனடியா ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் சடலத்தை ஆய்வு பண்ணியிருக்காங்க. அப்போ இளைஞரோட சட்ட பாக்கெட்ல ஆதார் கார்டு இருந்திருக்கு. அதை வச்சு உயிரிழந்தது பேட்டையை சேர்ந்த வெற்றின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க போலீஸ். அதுக்கு பிறகு சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச போலீஸ் ஆதார் கார்டுல இருந்த அட்ரஸ வச்சு வெற்றியுடைய வீட்டுக்கு போயிட்டு நடந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. போலீஸ் சொன்னதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த வெற்றியுடைய அம்மா கதறி அழுதுருக்காங்க. என் மகனை கொலை பண்ண யாரையும் சும்மா விடாதீங்கன்னு போலீஸ் கிட்ட கெஞ்சி இருக்காங்க. அதுக்கு பிறகு கொலையாளிகளை கண்டுபிடிக்க பேட்டை பகுதியில உள்ள கடைகள்ல இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு பண்ணியிருக்காங்க போலீஸ். ஆனா அதுல எந்த ஒரு துப்பும் கிடைக்காம இருந்திருக்கு. இதனால போலீஸ் கொலையாளிகள் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாம குழம்பி போய் இருந்தாங்க. 2 நாள் கழிச்சு நரியூத்துல உள்ள கடையில இருந்த சிசிடிவி காட்சியை ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதுல வெற்றி 3 இளைஞர்களோட பைக்ல போன காட்சி பதிவாகி இருந்திருக்கு. அதுக்கு பிறகு அந்த பைக் நம்பரை வச்சு அட்ரஸ கண்டுபிடிச்ச போலீஸ் பழைய பேட்டையை சேர்ந்த இசக்கி பாண்டியனோட வீட்டுக்கு போயிட்டு விசாரணை பண்ணியிருக்காங்க. போலீஸ பார்த்த உடனே இசக்கி பாண்டி தப்பி ஓட பார்த்திருக்காரு. உடனடியா அவரை மடக்கி பிடிச்ச போலீஸ் உன் கூட வந்த இளைஞர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. போலீஸோட மிரட்டலுக்கு பயந்த இசக்கி பாண்டி அவர் கூட வந்த 2 பேரை பத்தி தகவலை சொல்லியிருக்காரு. உடனடியா அவங்க வீட்டுக்கும் போன போலீஸ் மற்றொரு இசக்கி பாண்டி தங்க பாண்டி ஆகியோரை பிடிச்சு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. அதுல தான் வெற்றி எதுக்கு கொலை செய்யப்பட்டார்னு தெரிய வந்துச்சு. நெல்லை பேட்டை பகுதியை சேர்ந்த வெற்றிங்கிறவரு தூய்மை பணியாளரா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இவருக்கு கல்யாணம் முடிக்கிற வயசுல 4 சகோதரிகள் இருக்காங்க. இவங்க அப்பா 5 வருஷத்துக்கு முன்னாடியே உடல் நல குறைவால உயிர் இழந்துட்டாரு. இவங்க அம்மாவுக்கும் ரொம்ப வயசானதால வேலைக்கு போக முடியாம வீட்டுல இருந்திருக்காங்க. அதனால வெற்றி மேலதான் குடும்பத்தோடைய சுமை எல்லாமே இருந்திருக்கு. 3 நாளைக்கு முன்னாடி வெற்றி தன்னுடைய நண்பர்களான பழைய பேட்டையில உள்ள 2 இசக்கி பாண்டியன் தங்க பாண்டி ஆகியோரை கூட்டிக்கிட்டு நரியூத்துல உள்ள ஒரு வீட்டுல கழிவு நீர் தொட்டிய சுத்தம் பண்ண போய் இருந்தாரு. வேலையை முடிச்சதுக்கு பிறகு அந்த வீட்டு உரிமையாளர் சம்பளத்தை இசக்கி பாண்டி கிட்ட கொடுத்திருக்காரு. அப்போ வெற்றி எனக்கான சம்பளத்தை கொடுத்துருங்க, நான் வீட்டுக்கு போகணும்னு இசக்கி பாண்டி கிட்ட சொல்லி இருந்தாரு. ஆனா அத காதுல வாங்காத இசக்கி பாண்டி எல்லாரையும் மதுபான கடைக்கு கூட்டிட்டு போய் மதுபானம் வாங்கி கொடுத்திருக்காரு. அப்புறம் எல்லாருமா நரியூத்துல உள்ள காட்டு பகுதிக்கு போய் ஒன்னா உட்கார்ந்து மது குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயம் வெற்றி டேய் என்னோட சம்பள காசை கொடுங்கடா, நான் வீட்டுக்கு போறேன், எங்க வீட்டுல தேடுவாங்க அப்படின்னு சொல்லி இருந்தாரு. அதுக்கு இசக்கி பாண்டி நீ தாராளமா வீட்டுக்கு போ, உனக்கு சம்பள காசெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லி தகாத வார்த்தையில திட்டி இருக்காரு.
அதை கேட்டு கோபமான வெற்றி இசக்கி பாண்டி கிட்ட வாக்குவாதம் செஞ்சுக்கிட்டு அவரை அடிக்க போயிருக்காரு. என்னையே அடிக்க பாயிரியான்னு கோபமான இசக்கி பாண்டி வெற்றியை அடிச்சு கீழே தள்ளி இருக்காரு. அப்புறம் கீழே கடந்த கம்பியை எடுத்து வெற்றியுடைய மண்டையிலேயே அடிச்சிருக்காரு. அப்போ இசக்கி பாண்டி கூட இருந்தவங்களும் வெற்றிய மாறி மாறி முகத்திலேயே கம்பியால அடிச்சிருக்காங்க. இதனால அங்கேயே சுருண்டு விழுந்த வெற்றி மூக்கு வழியாவும் வாய் வழியாவும் அதிக அளவு ரத்த போக்கு ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாரு. வெற்றி உயிரிழந்ததை பார்த்து பயந்து போன இசக்கி பாண்டி என்ன செய்யறதுன்னு தெரியாம தன்னுடைய கூட்டாளிகளோட சேர்ந்து அங்கிருந்து தப்பிச்சு வீட்டுக்கே போயிட்டாரு. இந்த விஷயத்தை கேட்டு ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் தீர விசாரணை பண்ணி 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிட்டாங்க. இளம் பெண்கள் மாணவிகளை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்து துடிக்க துடிக்க கொன்ற கொடூரம். சந்தேகம் வராமல் இருப்பதற்காக தர்மஸ்தலா கோவில் நிலத்தில் புதைக்கப்பட்ட சடலங்கள். 25 ரூபாய் சம்பளத்திற்காக 100க்கும் மேற்பட்ட சடலங்களை கோயில் நிலத்தில் புதைத்த தூய்மை பணியாளர். சடலங்களை கருப்பு நிற SUV காரில் கொண்டு வந்தது யார்? நாட்டையே உலுக்கிய பயங்கர சம்பவத்தின் பின்னணி என்ன? ஜூன் 3ஆம் தேதி கர்நாடக போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு லெட்டரோட சேர்ந்து ஒரு பார்சலும் வருது. வழக்கம் போல வரக்கூடிய புகார் கடிதமா இருக்கும்னு நினைச்சு அந்த லெட்டரையும் பார்சலையும் ஓபன் பண்ணி பார்த்த அங்க இருந்த போலீஸ்காரர் திகைச்சு போய் நின்னு இருக்காரு. ஏன்னா மாநிலத்துல உள்ள பிரசித்தி பெற்ற தர்மஸ்தலா மஞ்சுநாதர் கோவில்ல 100க்கும் அதிகமான இளம் பெண்களையும் மாணவிகளையும் கடத்திக்கிட்டு வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணதோட கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டு கோவில் வளாகத்துக்குள்ளேயே புதைக்கப்பட்டிருக்கிறதா அந்த லெட்டர்ல குறிப்பிடப்பட்டிருந்தது. லெட்டர்ல இருக்கிறது உண்மைதான் அப்படிங்கறத உறுதிப்படுத்துற மாதிரி லெட்டரோட வந்த பார்சல்ல மனித எலும்புகளும் இருந்துச்சு. உடனடியா லெட்டரையும் பார்சலையும் உயர் அதிகாரிகள் கிட்ட எடுத்துக்கிட்டு போய் காட்டி இருக்காரு அந்த காவலர். அதை பார்த்த அதிகாரிகளுக்கு அந்த லெட்டர்ல இருக்கிறது உண்மைதானா இல்ல கோவில் மேல அவதூறு பரப்புறதுக்காக யாராவது முயற்சி பண்றாங்களா அப்படிங்கிற சந்தேகம் எழுந்துச்சு. இந்த சந்தேகங்களுக்கு விடை கிடைக்கணும்னா இந்த லெட்டரை அனுப்புனது யாரு, அவரு எந்த ஊரை சேர்ந்தவர்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தீவிர விசாரணையில இறங்குனாங்க. அதுல தர்மஸ்தலா கோவிலுடைய முன்னாள் தூய்மை பணியாளரா இருந்த பீமாங்கிறவர் தான் இந்த லெட்டரை அனுப்பி இருக்கிறது தெரிய வந்துச்சு. இதுக்கு மேலையும் பொறுமையா இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு முடிவு பண்ண அதிகாரிகள் பீமாவை நேர்ல வர வச்சு விசாரிச்சப்பதான் பல மர்மமான அதிர்ச்சி விஷயங்கள் எல்லாம் வெளியில வந்து கர்நாடக மாநிலத்தை மட்டுமில்லாம ஒட்டுமொத்த நாட்டையும் நடுநடுங்க வச்சிருக்கு. தட்சிண கன்னட மாவட்டம் பெல்தங்கடியில உள்ள புனித யாத்திரை நகரம் தான் தர்மஸ்தலா. மங்களூர்ல இருந்து சுமார் 75 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற இந்த கோவில் நகரம் ஒரு ஆன்மீக பகுதியாவும் தினமும் ஏகப்பட்ட பக்தர்கள் வந்துட்டு போற இடமாவும் திகழ்ந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க உள்ள மஞ்சுநாதர் கோவில் ரொம்பவே பிரசித்தி பெற்றது. இந்த கோவிலுக்கு அரசியல்வாதிகள், திரைப்பிரபலங்கள், கிரிக்கெட் வீரர்கள்னு ஏகப்பட்ட பேரு குடும்பத்தோட வந்து தரிசனம் பண்ணிட்டு போவாங்க. இப்படி புகழ்வாய்ந்த இந்த மஞ்சுநாதர் கோவில்ல நடந்த மர்மமான விஷயங்கள் தான் இப்போ பூதாகரமா வெடிச்சு பலரையும் ஷாக்காக வச்சிருக்கு. கோவிலுக்கு சொந்தமான இடத்துல, அதாவது கோவில் நிலத்திலேயே 100க்கும் அதிகமான இளம் பெண்கள், மாணவிகளோட உடல்கள் எல்லாம் புதைக்கப்பட்டிருக்கு. கோவிலோட முன்னாள் தூய்மை பணியாளர் பீமா நீதிமன்றத்துல கொடுத்த வாக்குமூலம் தான் கர்நாடக அரசையே கதி கலங்க வச்சிருக்கு. பீமா வழக்கம் போல கோவில்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ நேத்ராவதி நதிக்கரைக்கு பக்கத்துல நம்பர் 505 அப்படிங்கிற கருப்பு கலர் SUV கார் ஒண்ணு வந்து நின்னு இருக்கு. கார்ல இருந்து இறங்கின சிலர் 2 இளம் பெண்களோட சடலங்களை பீமா கிட்ட கொடுத்து கோவில் வளாகத்துல புதைக்க சொல்லி இருக்காங்க. அதுக்கு நாங்க 25 ரூபாயை சம்பளமா கொடுக்கிறோம், இந்த விஷயம் வெளியில வரக்கூடாதுன்னு அவங்க சொன்னதும் 25 ரூபாய்க்காக சடலங்களை கோவில் வளாகத்துல புதைக்கிறதுக்கு ஓகே சொல்லியிருக்காரு பீமா. இப்படியே அடிக்கடி மாணவிகள், இளம் பெண்கள்னு 100க்கும் மேற்பட்ட சடலங்களை 25 ரூபாய் சம்பளத்துக்காக புதைச்சிருக்காரு.
இரவு நேரத்துல நேத்ராவதி நதி கரைக்கிட்ட கருப்பு கலர் கார் வந்தாலே இன்னைக்கு ஒரு அசைன்மெண்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிடுமா பீமாவுக்கு. கார்ல வர்றவங்க சடலங்களை கொடுத்து புதைக்க சொல்றது மட்டும் இல்லாம எந்தெந்த சடலத்தை எங்க புதைக்கணும், எந்த திசையில குழி தோண்டணும்னு சொல்லிருவாங்களாம். அவங்க சொன்ன மாதிரியே அந்த இடத்துல பீமா புதைச்சிருக்காரு. இதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னா, பீமாவுக்கு இளம் பெண்களும் மாணவிகளும் எப்படி உயிரிழந்தாங்க, அவங்க உடம்புல இருக்கிற ரண காயங்களுக்கு யார் காரணம் அப்படிங்கிற எந்த விஷயமும் தெரியாது. 25 ரூபாய் சம்பளத்துக்காக மட்டும்தான் பீமா இதுவரைக்கும் 100க்கும் அதிகமான சடலங்களை கோவில் வளாகத்துல புதைச்சிருக்காரு. இந்த சம்பவம் 1995 இருந்து 2014 வரையிலான காலகட்டத்துல, இதுக்கு மத்தியில 2012 பீமா சொந்த ஊருக்கு போயிட்டாரு. இந்த விஷயம் SUV கார்ல வர்றவங்களுக்கு தெரியாது. அன்னைக்கு நைட்டு 17 வயசான சௌஜன்யாங்கிற மாணவியோட சடலத்தை கார்ல வச்சு தர்மஸ்தலாவுக்கு கொண்டு வந்தவங்க பீமாவுக்கு போன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு அசைன்மெண்ட் இருக்கு, எங்க இருக்க நீ, உடனே வான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நான் ஊர்ல இருக்கேன், இப்ப என்னால வர முடியாதுன்னு பீமா திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. இதுக்கு மேல இவனை டைட் பண்ண வேண்டாம்னு முடிவு பண்ணவங்க மஞ்சுநாதர் கோவில் பக்கத்திலேயே மாணவி சௌஜன்யாவோட உடலை போட்டுட்டு எஸ்கேப் ஆகியிருக்காங்க. ஸ்கூலுக்கு போன மகள் காணோம்னு சௌஜன்யாவோட அப்பா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாரு. அதை வச்சு வழக்கு பதிவு பண்ண போலீஸ்காரங்க சௌஜன்யாவை பல இடங்கள்ல தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கும்போதுதான் மஞ்சுநாதர் கோவிலுக்கு பக்கத்துல சௌஜன்யா சடலமா கிடக்கிற விஷயம் போலீஸுக்கு தெரிய வந்துச்சு. அதை அடுத்து சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச சில மணி நேரத்திலேயே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வந்திருக்கு. அதுல சௌஜன்யாவை கொடூரமான முறையில பாலியல் வன்கொடுமை பண்ணி வெறித்தனமா அடிச்சு கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. கோவில் வளாகத்துக்கிட்ட இருந்த சௌஜன்யாவோட சடலம் மீட்கப்பட்டதால இந்த மர்டர் கேஸ் பெரிய அளவுல பேசு பொருளா மாறுச்சு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஊர்ல இருந்து வந்த பீமா வழக்கமா சடலங்களை கொண்டு வந்து புதைக்க சொல்றவங்க கிட்ட இத பத்தி கேட்டிருக்காரு. பாலியல் வன்கொடுமை பண்ணி அவங்கள சித்திரவதை செஞ்சு கொலை பண்ணது மட்டும் இல்லாம என்கிட்ட பணத்தை கொடுத்து புதைக்க சொல்லி இருக்கீங்களான்னு கேட்டு கொந்தளிச்சிருக்காரு. அதுக்கு இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா நீயும் உன் குடும்பமும் உயிரோடவே இருக்க மாட்டீங்கன்னு கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க. என் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு தர்மஸ்தலா மேற்பார்வையாளர்கள் கிட்ட போய் நடந்ததை பத்தி சொன்னப்ப அவங்களும் பீமாவுக்கு கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க. அப்பதான் தர்மஸ்தலாவுல இந்த கொடூர கொலைகள் நடந்திருக்கும்னு மேற்பார்வையாளர்கள் தான் இந்த கேடுகட்ட வேலையை பண்ணியிருக்காங்கன்னு பீமாவுக்கு தெரிய வந்துச்சு. இதுக்கு மேலையும் இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ண பீமா 2014 அவங்களுக்கு தெரியாம ஊரை விட்டு எஸ்கேப் ஆகிட்டாரு. ஆனா இப்ப வரைக்கும் பீமாவுக்கு கொலை மிரட்டல் வந்துகிட்டே இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இளம் பெண்கள், மாணவிகள்னு இப்படி பலரோட உயிரிழப்புக்கு நம்மளும் ஒரு காரணமா இருந்துட்டோமேன்னு மன உளைச்சல்ல இருந்த பீமா நடந்த சம்பவங்களை பத்தி கடிதமா எழுதி போலீஸுக்கு அனுப்புனதுலதான் இந்த விஷயம் பெரிய பிரளயமா வெடிச்சிருக்கு. அடுத்ததா கோவிலுக்கு வந்து பல இடத்தை தோண்டி பார்த்தப்ப நிறைய எலும்பு கூடுகளா வந்திருக்கு. எல்லாத்தையும் கைப்பற்றின போலீசார் எலும்பு கூடுகளை ஆய்வுக்காக அனுப்பி வச்ச கேப்ல காவல்துறையினருக்கு இந்த தகவலை கொடுத்த பீமா தலைமறைவாகிட்டதா சொல்லப்படுது. இந்த கொடூர கொலைகள் 23 வருஷத்துக்கு அப்புறம் வெளிச்சத்துக்கு வந்து அதிர வச்சிருக்கு. 100க்கும் அதிகமான சடலங்களை பீமா மட்டும் தனியா செஞ்சிருக்க வாய்ப்பில்லைங்கிறது தான் போலீசாருடைய இன்னொரு சந்தேகமும். ஆனா தான் மட்டும் தனியாளா சடலங்களை புதைச்சேன்னு உறுதியா சொல்லி இருக்காரு பீமா. அதுவும் இல்லாம கூட்டாளிகளும் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்கிறதுக்கு போதிய ஆதாரம் எதுவும் இல்லாததால அத்தனை சடலங்களையும் இவர் ஒருத்தர் மட்டும்தான் தனியாளா பண்ணாரா இல்லையாங்கிறது ஒரு மர்மமாகவே இருக்குது. கொல்லப்பட்டவங்க யார் யார், மொத்தம் எத்தனை பேருங்கிற விவரம் போலீஸுக்கே தெளிவா தெரியலன்னு சொல்லப்படுது. இளம் பெண்களையும் மாணவிகளையும் கடத்திக்கிட்டு வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை செஞ்சதுக்கு பின்னாடி யாரு இருக்கா, தர்மஸ்தலாவுல நடந்தது என்ன அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக அதிகாரிகள் தீவிர விசாரணையில இறங்கி இருக்கிற நிலையில இந்த மாதிரியான கொடூர கொலைகாரங்களுக்கு எக்காரணம் கொண்டும் பரோல் வழங்காம உச்சபட்ச தண்டனை வழங்கணுங்கிறது தான் ஒட்டுமொத்த மக்களுடைய கோரிக்கை. ஆண் நண்பருடன் பார்க்கில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த +1 மாணவி, நண்பனை விரட்டிவிட்டு மாணவியை சீரழித்த கும்பல்,
கையெடுத்து கும்பிட்டு கத்தி கதறியும் ஈவு இரக்கம் காட்டாமல் மிருகத்தனம். 6 வருடங்களுக்கு பிறகு அரக்க கும்பலுக்கு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு என்ன? +1 படிக்கிற மாணவியும் அவங்களுடைய ஆண் நண்பரும் கோவை சீரநாயக்கன் பாளையத்துல உள்ள பூங்காவில் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அங்க பைக்ல வந்த 7 பேர் மாணவியையும் இளைஞரையும் சரமாரியா அடிச்சிருக்காங்க. அதிலே குறிப்பா இளைஞரை அடிச்சு உதைச்சு காயப்படுத்தி இருக்காங்க. ஒரு கட்டத்துல அடி தாங்க முடியாம தவிச்ச இளைஞர் அங்க இருந்து ஓடி போய் உதவிக்கு சிலரை கூட்டிட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. தனியா சிக்கின மாணவிய அந்த கொடூர காட்டு மிராண்டி கும்பல் தங்களுடைய பாலியல் இச்சைக்கு இரையாக்கியிருக்காங்க. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கன்னு அந்த மாணவி கையெடுத்து கும்பிட்டு கத்தி கதறி இருக்காங்க. ஆனா அப்பவும் மனமிறங்காத அந்த அரக்க கும்பல் கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம அந்த பொண்ணை மாறி மாறி சிதைச்சு சின்ன பின்னமாக்குனதோட அத செல்போன்ல வீடியோவும் எடுத்திருக்காங்க. அதோட இத வெளியில யார்கிட்டயாவது சொன்னா செல்போன்ல இருக்கிற வீடியோவை நெட்ல விட்டுருவேன்னு சொல்லி மிரட்டல் விட்டுருக்காங்க. துடிதுடிச்சு போன அந்த மாணவியும் இளைஞரும் நடந்ததை பத்தி அவரவர் வீட்டுல சொல்லி இருக்காங்க. அதை கேட்டு பதறி போன மாணவியோட பெற்றோர் கோவை ஆர்எஸ்புரம் காவல் நிலையத்துல புகார் கொடுத்தாங்க. புகாரை வாங்கின போலீஸ் சூட்டோட சூடா குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்காக தீவிர விசாரணைய ஆரம்பிச்சாங்க. பூங்காவை சுத்தி இருக்கிற பகுதியில சிசிடிவி கேமராக்கள் ஒர்க் பண்ணாம இருந்ததால குற்றவாளிகளை பிடிக்கிறது போலீஸுக்கு பெரும் சவாலா இருந்துச்சு. பாதிக்கப்பட்ட மாணவி சொன்ன அங்க அடையாளங்களை குறிச்சு வச்சுக்கிட்டு அந்த அடையாளங்கள் உள்ளவங்களை பார்த்து தூக்க ஆரம்பிச்சாங்க போலீஸ். முதல்ல சந்தேகத்தின் பேர்ல பூங்காவுக்கு பக்கத்துல சுத்திக்கிட்டு இருந்த 2 இளைஞர்களை பிடிச்சு விசாரிச்சாங்க. அந்த 2 பேரையும் பாதிக்கப்பட்ட மாணவி கிட்ட வீடியோ கால் மூலமா காமிச்சிருக்காங்க போலீஸ். அவங்கள பார்த்து ஷாக்கான மாணவி என்ன சீரழிச்ச கும்பல்ல இந்த 2 பேரும் இருந்தாங்கன்னு உறுதியா சொல்லியிருக்காங்க. அதை அடுத்து பிடிபட்ட இளைஞர்கள் கிட்ட போலீஸ்காரங்க அவங்க பாணியில விசாரிச்சதுல மாணவிய சீரழிச்ச மத்த 5 பேரையும் தொக்கா தூக்கி இருக்காங்க. போலீஸ் கிட்ட சிக்கின 7 பேர்கிட்ட நடந்த ஸ்பெஷல் கவனிப்புல மாணவிய சீரழிச்சது நாங்க தான்னு அந்த 7 பேரும் ஒத்துக்கிட்டாங்க. மாணவிய சீரழிச்ச மணிகண்டன், ராகுல், பிரகாஷ், கார்த்திகேயன் மொத்தம் 7 பேர் மேலையும் போக்சோ கேஸ் ஃபைல் பண்ணி நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில தள்ளிட்டாங்க. பூங்காவை சுத்தி இருக்கிற பகுதியில காவலர்கள் பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி அந்த பகுதியில இருக்கிற சிசிடிவி கேமராக்களும் வேலை செய்யாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பூங்காவில் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்த மாணவியையும் அவங்களோட ஆண் நண்பனையும் அந்த 7 பேர் கொண்ட கும்பல் மாணவியோட நண்பனை அடிச்சு விரட்டிட்டு மாணவிய துன்புறுத்தி தங்களுடைய இச்சையை தீர்த்திருக்காங்க. கோவை போக்சோ நீதிமன்றத்துல நடந்து வந்த +1 மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை கேஸ்ல 6 வருஷத்துக்கு அப்புறம் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதுல மாணவிய சீரழிச்ச 7 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்கி உத்தரவிடப்பட்டிருக்கு. கஞ்சா திருட்டு என பாதை மாறி சென்ற இளைஞர், தடம் மாறிய இளைஞருடன் பேச்சுவார்த்தையை நிறுத்திய உயிர் நண்பர். பேச்சுவார்த்தை நிறுத்தப்பட்டதால் இருவருக்கும் இடையே நீடித்த மோதல். சாலையில் நடந்து சென்ற இளைஞருடன் குடிபோதையில் தகராறு செய்த நண்பர். தம்பியிடம் தகராறு செய்த இளைஞரை தலையிலேயே மிதித்து கொடூரமாக கொலை செய்த அண்ணன்கள். நடந்தது என்ன?
கார்குடல் கிராமமே கும்மிருட்டா இருந்திருக்கு. நள்ளிரவுங்கிறதால பொதுமக்கள் எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு நாய்கள் குறைக்கிற சத்தம் கேட்டிருக்கு. என்னடா இந்த நேரத்துல நாய்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இப்படி குறைக்குதுன்னு பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்திருக்காங்க. அப்போ அந்த ஏரியாவை சேர்ந்த ஆகாஷ்ங்கிறவரு ரத்த வெள்ளத்துல சடலமா கிடந்திருக்காரு. இத பார்த்த அங்கிருந்தவரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காரு. உடனடியா ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறம் கிராமத்துல இருந்த ஒவ்வொருத்தர்கிட்டையும் போலீஸ் தனித்தனியா விசாரணை பண்ணி இருக்காங்க. அப்பதான் அதே கிராமத்தை சேர்ந்த 3 இளைஞர்கள் மட்டும் மாயமான விஷயம் போலீஸுக்கு தெரிய வந்துச்சு. அவங்கள பத்தி போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருந்தப்ப விருதாச்சலம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் ஒண்ணு வந்துச்சு. சார், அடிதடி கேஸ்ல 3 பேர் ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்திருக்காங்கன்னு மருத்துவமனை தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. உடனடியா அங்க போன போலீஸ் அந்த 3 இளைஞர்களையும் பிடிச்சு விசாரணை பண்ணாங்க. அதுல ஆகாஷ் கொன்னது இந்த 3 பேரு தான் உறுதி செஞ்ச போலீஸ் அவங்க கிட்ட தீவிர விசாரணையில இறங்குனாங்க. அதுலதான் கொலைக்கான காரணமே தெரிய வந்துச்சு. கடலூர் கார்குடல் கிராமத்தை சேர்ந்தவரு ஆகாஷ். இவரும் அதே ஏரியாவை சேர்ந்த விஜயும் சின்ன வயசுல இருந்து நெருங்கிய நண்பர்களா இருந்தாங்க. 2 பேரும் சரியா படிக்காததால கூலி வேலைக்கு போய்கிட்டு இருந்தாங்க. ஆகாஷுக்கு கெட்ட சகவாசம் ஏற்பட்டிருக்கு. வீட்டிலேயே கஞ்சா செடி வளர்க்கறது, நண்பர்களோட சேர்ந்து அடுத்த வீட்டு நகைகளை திருடுறதுன்னு இருந்திருக்கான். இது தொடர்பா அவன் மேல போலீஸ் ஸ்டேஷன்ல நிறைய கேஸும் இருக்கான். ஆகாஷ் கெட்ட வழியில போனதை தெரிஞ்சுக்கிட்ட விஜயோட பெற்றோர் இனி நீ ஆகாஷ் கூட சேரக்கூடாதுன்னு விஜய கண்டிச்சிருக்காங்க. அதனால விஜயும் ஆகாஷ் கிட்ட பேசுறத தவிர்த்துட்டு இருந்திருக்காரு. ஏண்டா என்கிட்ட முன்ன மாதிரி பேச மாட்டேங்கிறன்னு விஜய் கிட்ட கேட்டு இருந்திருக்காரு ஆகாஷ். அதுக்கு விஜய், கொஞ்ச நாளா உன்னுடைய நடவடிக்கை சரியில்லை, அதனால நான் உன் கூட பேச மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இதனால கடுப்பாகி போன ஆகாஷ், நீ இல்லனா எனக்கு 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சண்டை போட்டிருக்காரு. அன்னையில இருந்து விஜய வம்புக்கு இழுக்கிறதையே வேலையா வச்சிருந்திருக்காரு ஆகாஷ். சமீபத்துல அந்த ஊர்ல நடந்த கும்பாபிஷேக விழாவுக்கு விஜய் தன்னுடைய நண்பர்களையும் சேர்த்துக்கிட்டு பேனர் வச்சிருக்காரு. அதை பார்த்த ஆகாஷ், நீ இங்க பேனர் வைக்க கூடாது, நான் தான் வைப்பேன்னு சொல்லி சண்டை போட்டிருந்தாரு. ஆனா விஜய் மறு பேச்சு பேசாம அங்கிருந்து அமைதியா போயிட்டாராம். சம்பவத்தன்னைக்கு நைட்டு விஜய் சொந்த வேலை விஷயமா ஆகாஷ் வீட்டு வழியா நடந்து போயிருக்காரு. அப்போ அங்க மது போதையில இருந்த ஆகாஷ் விஜய் கிட்ட வேணும்னே பிரச்சனை பண்ணி சண்டை போட்டு அவரை அடிச்சிருக்காரு. இதனால கோபமான விஜய் உடனடியா வீட்டுக்கு போயிட்டு தன்னுடைய அண்ணன்களான வசந்தராஜா, அஜித் ராஜா, நண்பர் சூர்யா இவங்க கிட்ட எல்லாம் சொல்லியிருக்காரு. அதை கேட்டு ஆத்திரம் அடைஞ்ச 3 பேரும் ஆகாஷ் வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆனா வீட்டுல ஆகாஷ் இல்லைன்னு சொல்லப்படுது. இதனால 3 பேரும் ஆகாஷோட அப்பா அம்மாவை மிரட்டிட்டு கிளம்பி போயிருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆகாஷ் வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அப்பா அம்மா நடந்த சம்பவத்தை சொல்லியிருக்காங்க. இதனால கோபமான ஆகாஷ் கத்தியை எடுத்துக்கிட்டு விஜய் வீட்டுக்கு போயிருக்காரு. ஆனா அங்க யாரும் இல்ல. அப்போ அங்குள்ள முட்டு சந்துல வசந்தராஜா, அஜித் ராஜா, சூர்யா மட்டும் நின்னுட்டு இருந்திருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு கோபமான ஆகாஷ் பாய்ஞ்சு போய் 3 பேரையும் கத்தியால குத்தி இருக்காரு. ஆனா இதுல சுதாரிச்சிட்ட வசந்தராஜா பதிலுக்கு ஆகாஷ தாக்கி கீழே தள்ளி விட்டு தலையிலேயே மிதிச்சிருக்காரு. வசந்தராஜா கூட இருந்த 2 பேரும் ஆகாஷ சரமாரியா அடிச்சிருக்காங்க. மது போதையில இருந்த ஆகாஷால அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியல. அது மட்டும் இல்லாம ஆகாஷுக்கு தலையில பலத்த காயமும் ஏற்பட்டிருக்கு. இதுல நில குலைஞ்சு போனவரு அதே இடத்துல சுருண்டு விழுந்து மயங்கிட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அவருடைய உயிரும் பிரிஞ்சிருச்சு. கொலையாளிகள் 3 பேருக்கும் ஆகாஷ் கத்தியால குத்துனதுல காயம் ஏற்பட்டிருக்கு. அதனால அங்கிருந்து தப்பிச்சு போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் அவங்க 3 பேரையும் கைது பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மின்சாரம் பாய்ந்து கணவன் உயிரிழந்து விட்டதாக நாடகமாடிய மனைவி, தனது அண்ணன் கொலை செய்யப்பட்டதாக அண்ணி மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்த தம்பி, அண்ணிக்கும் அவரது உறவுக்கார ஆண் ஒருவருக்கும் தகாத உறவு இருப்பதாக குற்றச்சாட்டு, கள்ளக்காதலனுடன் சேர்ந்து கணவனுக்கு 15 தூக்க மாத்திரைகளை கொடுத்து மின்சாரத்தை பாய்ச்சி கொலை செய்த கொடூர மனைவி சிக்கியது எப்படி? நடந்தது என்ன?
5 நாளைக்கு முன்னாடி உத்தம் நகர்ல உள்ள பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போன சுஷ்மிதாங்கிற இளம்பெண், என் கணவன் கரனுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சு, அவரை எப்படியாச்சும் காப்பாத்துங்கன்னு சொல்லி மருத்துவர்கள் கிட்ட கெஞ்சி இருக்காங்க. அப்போ அங்க இருந்த மருத்துவர்கள் அவருடைய உடலை செக் பண்ணிட்டு, உங்க கணவர் ஏற்கனவே உயிரிழந்துட்டார்னு சொல்லிட்டாங்க. இத கேட்டு அதிர்ச்சியான சுஷ்மிதா அங்கேயே அழுது புரண்டு இருக்காங்க. அந்த நேரத்துல சுஷ்மிதா கூடவே இருந்த ராகுலுங்கிற இளைஞர் அவங்கள கட்டி அணைச்சு சமாதானப்படுத்தி இருக்காரு. இந்த விஷயத்தை தெரிஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு போன கரனுடைய சொந்தக்காரங்க அவரோட உடலை பார்த்து அழுது இருக்காங்க. அப்போ அங்க வந்த மருத்துவர்கள் உடலை போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கு கரனுடைய பெற்றோர் ஓகே சொல்ல, சுஷ்மிதாவும் ராகுலும் மட்டும் மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு கரனோட உடலை அவங்க சொந்தக்காரங்க சுடுகாட்டுல தகனம் செஞ்சிட்டாங்க. கணவன் இறந்த நேரத்துல மட்டும் அழுதுகிட்டு இருந்த சுஷ்மிதா மறுநாள்ல இருந்து எந்த ஒரு சோகமும் இல்லாம ராகுல் கிட்ட சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. இத பார்த்த கரனுடைய தம்பி குணாலுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு நாள் சுஷ்மிதா தன்னுடைய செல்போனை வீட்டுல வச்சுட்டு பக்கத்துல உள்ள கடைக்கு போயிருந்திருக்காங்க. அந்த நேரத்துல வீட்டுல இருந்த குணால் அண்ணி சுஷ்மிதாவோட செல்போனை எடுத்து பார்த்திருக்காரு. அப்போ இன்ஸ்டாகிராம்ல சுஷ்மிதாவும் ராகுலும் ஆபாசமா பேசி இருந்ததை பார்த்து அதிர்ச்சியாகி இருந்திருக்காரு குணால். அது மட்டும் இல்லாம கரனை எப்படி கொலை செய்யலாம்னு திட்டம் தீட்டி இருந்த சேட்டை படிச்சு கொலை நடுங்கி போயிருக்காரு குணால். அப்புறம் அந்த சேட் எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்த குணால் தன்னுடைய வாட்ஸ்அப்புக்கு ஷேர் செஞ்சுட்டு அதை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்டா பண்ணியிருக்காரு. குணால் கொடுத்த கம்ப்ளைண்ட வச்சு போலீஸ் சுஷ்மிதாவை விசாரணை பண்ணியிருக்காங்க. போலீஸ் விசாரணையில சுஷ்மிதா எந்த ஒரு பதிலும் சொல்லாம அடம் பிடிச்சிருக்காங்க. அதனால அவங்க மேல சந்தேகம் அடைந்த போலீஸ் அவங்க கிட்ட கிடுக்கிப்பிடி விசாரணையில இறங்கினாங்க. அதுல தான் கரண் கொலை செய்யப்பட்டதுக்கான காரணம் தெரிய வந்துச்சு. டெல்லி உத்தம் நகரை சேர்ந்த கரனுக்கும் அதே பகுதியில உள்ள சுஷ்மிதாங்கிற பெண்ணுக்கும் 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகியிருக்கு. கல்யாணமான புதுசுல மனைவிய பூ போல பாத்துக்கிட்ட கரண் நாள் ஆக ஆக சுஷ்மிதா மேல வெறுப்ப கொட்டி இருக்காரு. மனைவிய போட்டு டெய்லி அடிக்கிறது, வரதட்சணை கேட்டு டார்ச்சர் பண்றதுமா இருந்திருக்காரு கரண். இதனால கடுப்பான மனைவி சுஷ்மிதா வாழ்க்கையே வெறுத்து போய் இருந்திருக்காங்க. தனக்கு நடந்த துயரங்களை பத்தி பெத்தவங்க கிட்ட சொன்னா மருமகனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்ச சுஷ்மிதா தன்னுடைய உறவுக்கார இளைஞரான ராகுலுங்கிறவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி புலம்பி இருக்காங்க. சுஷ்மிதாவோட குமுறலை கேட்ட ராகுல் அவங்களுக்கு 4 ஆறுதல் வார்த்தை சொல்லி இருக்காரு. கணவனுடைய கெட்ட வார்த்தைகளால புண்ணாகி கிடந்த சுஷ்மிதாவின் மனசு ராகுலுடைய வார்த்தைகளை கேட்டு குளிர்ந்து போயிருக்கு. இதனால சுஷ்மிதாவுக்கு ராகுல் மேல ஆசை வந்திருக்கு. அதுக்கு பிறகு 2 பேரும் டெய்லியும் போன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பழக்கம் நாள் போக்குல தகாத உறவாவே மாறி இருக்கு. ஒரு நாள் நைட்டு சுஷ்மிதா ராகுல் கிட்ட போன் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்த கரண் இந்த நேரத்துல யாருக்கிட்ட போன் பேசிக்கிட்டு இருக்கன்னு மனைவி கிட்ட கேட்டிருக்காரு. நான் யாருக்கிட்ட பேசினா உனக்கு என்ன, உன் வேலையை மட்டும் பாருன்னு சுஷ்மிதா பதிலுக்கு கத்தி இருக்காங்க. இதனால கோபமான கரண் மனைவியை போட்டு அடிச்சிருக்காரு. அப்புறம் மனைவி கிட்ட இருந்து போனை பிடுங்கி ராகுலையும் ஆபாச வார்த்தைகளால திட்டி இருக்காரு. இதனால ஆத்திரம் அடைஞ்ச 2 பேரும் கரண் மேல கோபமா இருந்திருக்காங்க. நைட்டே கரண் கதைய முடிக்கணும்னு 2 பேரும் முடிவு பண்ணியிருக்காங்க. அதன்படி கரண் வேலைக்கு போயிட்டு திரும்புறதுக்கு முன்னாடியே 15 தூக்க மாத்திரைய சாப்பாடுல போட்டு சமைச்சு வச்சிருக்காங்க சுஷ்மிதா. கரண் வீட்டுக்கு திரும்பினதும் அவங்க கிட்ட பாசமா நடந்துகிட்ட சுஷ்மிதா அவருக்கு சாப்பாட பரிமாறி இருக்காங்க. பசி களைப்புல வந்த கரனும் நல்லா உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காரு. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே மயங்கி விழுந்துட்டு கரண் மயங்கி விழுந்த விஷயத்தை ராகுல் கிட்ட போன் பண்ணி சொல்லி இருக்காங்க சுஷ்மிதா. உடனடியா சுஷ்மிதாவோட வீட்டுக்கு போன ராகுல் வீட்டுல இருந்த சுவிட்ச் பாக்ஸ உடைச்சு அதுல இருந்த ஒயரை எடுத்து கரண் மேல பாய்ச்சி இருக்காங்க. இதுல உடல் முழுவதும் கரண்ட் பாஸ் ஆகி கரண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாரு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் தீவிர விசாரணையில இறங்கி 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல்.
நிகழ்தகவு.